ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரியல்மி நார்சோ N53 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டைமில் இந்த ஃபோன் வாங்கலாம்னு பிளான் இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 10,000 ஒரு ஃபோன் வாங்கலாம்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த N53 வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்றது ஒரு சில ரீசன்ஸ்னால ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. நம்ம வாங்கின உடனே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஆனா இவ்வளவு டிலேக்கு அப்புறமும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் இந்த டைம்லயும் இந்த போனை கன்சிடர் பண்றவங்களுக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நிறைய எஃபோர்ட்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ எப்பவும் போல இந்த வீடியோவை அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியல்மி நார்சோ N53 பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எப்பவும் நார்சோ கொடுக்குற அதே கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல நார்சோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே N53 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ரியல்மி பிராண்டிங் இருக்கு. சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி நார்சோ N53 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்து சேம் தான். ஸோ பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெக்ஸை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனோட வேரியன்ட் IMEI டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸும் MRP டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வரப்ப ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ண ஒரு ஃபோன் தான் இது. ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் N53, அதுக்கப்புறம் ஒரு இன்சர்ட், அதுக்குள்ள பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பிளாக் டிரான்ஸ்பரண்ட்ல ஒரு கேஸும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் 33 வாட்கான சூப்பர் ஹுக் அடாப்டர், அது கூடவே ஒயிட் ஆக்சன்ஸோட ஒரு USB to Type C கேபிளுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ N53 இனிஷியலாக எடுத்து பார்க்குறப்ப இங்கன் ஃபீல் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. வெயிட்டாகவும் ஃபீல் ஆகலை. நெக்ஸ்ட் இந்த ரியல்மி நார்சோ N53 பிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா பாட்டம்ல 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மைக்கும் இருக்கு. சென்டர்ல வந்து Type C போர்ட், பக்கத்துலேயே ஸ்பீக்கர் கிரில்ஸும் இருக்கு. டாப்ல பிளேனா தான் வந்து கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன், அதுக்கு மேலேயே வந்து வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் பேர் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2 சிம் பிளஸ் நீங்க டெடிகேட்டடா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல நார்சோ பிராண்டிங் இருக்கு. டாப் லெஃப்ட்ல வந்து அந்த கேமரா மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் மட்டும் கொஞ்சம் கிளாஸியா, மற்ற பேக் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சல் கேமரா வந்து பஞ்ச் கோல்ல கொடுக்காம வாட்டர் டிராப் நாச் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த N53 டிஸ்பிளே பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6.74 இன்ச்ல HD LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பாக்குறப்ப இங்க 90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸா இங்க 560 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ஓகேவான பிரைட்னஸ் இங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஓவராலா ஓகேன்னு சொல்லலாம். ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த 90 ஹெர்ட்ஸை ஃபீல் பண்ற அளவுக்கு நல்ல ஃப்ளூயிடாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா என்ன, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் தெரியுது. ஆனா நார்சோ N55 ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பிரைட்னஸ் இன்னுமே கொஞ்சம் பீக் பிரைட்னஸ் அதிகமா கொடுக்குறாங்க. வேணா அதையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இந்த N53 பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிசாக்கோட T612 சிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டு டே யூசேஜ்ல கால் பேசுறதோட சேர்த்து சோசியல் மீடியா ஆப்ஸ், UPIக்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரியான பேசிக்கான யூசேஜுக்கு இந்த போன் ரொம்பவே நல்லா இருக்கும். கேமிங்னு பார்த்தோம்னா நீங்க ரொம்பவே லைட் வெயிட்டான கேம்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஒரு டெம்பிள் ரன் மாதிரியான கேம்லாம் ட்ரை பண்றதுல பிரச்சனையே கிடையாது. போன் வந்து ஒரு பேசிக்கான யூசேஜ்ல நீங்க யூஸ் பண்றப்ப போன் ரொம்பவே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரியான யூசேஜுக்கு இந்த போன் ரொம்பவே உங்களுக்கு ஆப்டா இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து ஹெவி வெயிட்டான ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹெவி கிராஃபிக்ஸ்ல கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கானது கிடையாது. அதனால இந்த போனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த பர்பஸ்க்காக நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து கேமிங் ட்ரை பண்ணணும், பேட்டில் கிரவுண்ட் இல்லாட்டி கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கேமிங் சிப் இருக்க ஒரு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா போறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஈவன் நீங்க N55 சூஸ் பண்ணா கூட இதை விட கொஞ்சம் நல்ல கேம் பிளே அந்த போன்ல கிடைக்கும். ஏன்னா அங்க வந்து மீடியாடெக்கோட Helio G88 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் நல்ல சிப் தான், கேமிங் ப்ராசஸர் தான். ஒரு லோ பட்ஜெட்ல இருக்க ஒரு கேமிங் சிப் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுல வந்து ஒரு லோ கிராபிக்ஸ்ல ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் உங்களோட யூசேஜ் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த N53 நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா N53 வந்து Android 13 பில்ட் பண்ண ரியல்மி UI வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4GB 64GB வேரியன்ட்ல 4GB வரைக்கும் நம்ம ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீட்னு பார்க்குறப்ப ரொம்பவே இன்ஸ்டன்டா அன்லாக் ஆச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி குறை சொல்றதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இந்த N53 கேமரா பற்றி பார்க்கலாம். இப்போ பிரைமரியா இங்கே 50 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. f1.8 ஆபர்ச்சர்ல ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல 0.3 மெகாபிக்சல் ஒரு டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஆப்பர்ச்சர் அப்படிங்கிறது கூட கிளியரா தெரியல. ஆனா இந்த ஒரு லோ பட்ஜெட் போன்ல இந்த அளவுக்கு கேமரா இருக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த சாம்பிள்ஸ் வந்து இருந்துச்சு.
இந்த பட்ஜெட்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்கு, போனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா f2.2 ஆப்பர்ச்சர்ல ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் கேமரா தான். இப்போ ஃப்ரண்ட்ல எடுத்த ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க. ஓரளவு நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி எடுத்த ஷாட்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நீங்க ஒருவேளை இந்த N53 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் வந்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் வாங்க போறவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி பத்தி பார்க்கலாம். ஏன்னா நீங்க இந்த போனை சூஸ் பண்றதுக்கான ரீசன் இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா இங்க 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. ரொம்பவே லைட் வெயிட்டா தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்னு பார்த்தா கூட இங்க 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அரௌண்ட் 1 ஹவர்ல வந்து இந்த போனை நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ பேட்டரியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணல. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா கொடுத்துருக்காங்க. ஓடிஜி எனேபிள் பண்ணி ஜஸ்ட் நம்ம ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த ரியல்மி நார்சோ N53 பத்தின இந்த வீடியோ. இந்த வீடியோ போதுமானதா இருந்துச்சா? இந்த வீடியோ பத்தி வேற சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோல சந்திப்போம்.